மீண்டும் இந்த மாலை வேளையில் ஆண்டுடைய பாதத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு பரலோகம் நமது வாழ்க்கை எப்படி பார்க்கிறது? பரலோக பார்வையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுடைய பார்வையில நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் பார்க்கிற மாதிரி பார்க்கிறது. உதாரணமா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு சாக்லேட்டை பார்த்துச்சுன்னா அதுதான் பெருசா தெரியாது. ஒரு 10 ரூபாய் பொம்மை காரை பார்த்துச்சுன்னா எனக்கு இது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும். நம்ம பக்கத்துல 10 லட்சம் ரூபாய் கார் இருக்கு, இந்த காரை தரேன்னு சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைக்கு அது புரியாது. புரியுதா நான் பேசுறது? அந்த வயசு பிள்ளைக்கு அந்த 10 ரூபாய் கார் பிரம்மாண்டமா தெரியும், எனக்கு இது வேணும். எத்தனை பிள்ளைங்க கையில பொருட்காட்சி அங்க எங்க போகும்போது ஒரு பிள்ளை ஒன்று அடம் பிடிக்குது பாருங்க, பெருசா வச்சிருக்கான்னு பலூனை கேட்கும், அது வேணாம் உடஞ்சிரும்னு சொல்லும், கேட்காது. அதை வாங்கி கொடுத்து 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து 20 செகண்ட்ல பட்டுன்னு உடஞ்சி வெறும் குச்சியோட நிற்கும். பார்த்துருக்கீங்களா? பிள்ளை பார்க்கிற பார்வை வேற, நம்ம பார்க்கிற பார்வை வேற. நல்லா புரிஞ்சுங்க. நாம் வாழ்க்கையை பார்க்கிற விதம் வேற, பரலோகம் பார்க்கிற விதம் வேற. தேவனின் கண்ணோட்டத்தில் வாழ்க்கை எப்படிப்பட்டது? நாம பார்க்கிற இந்த வாழ்க்கை பிரம்மாண்டம், ரயிலை பார்க்கிறோம், ஃப்ளைட்டை பார்க்கிறோம். அப்படியே இந்த காலத்துல, அதுவும் இந்த காலத்துல வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைக்கிறோம். வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம பார்வை, நம்ம குழந்தை மாதிரி பார்க்கிறோம். the way we look at things, நாம் வாழ்க்கையை பார்க்கிற விதம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்ம பார்க்க பழகுனா பொம்மைக்காருக்கு சண்டை போடுற பிள்ளை மாதிரி சண்டை போட மாட்டோம். எனக்கு சூப்பரா அப்பா 10 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்காருன்னு சந்தோஷமா இருப்போம். ஆனா பிள்ளைக்கு அந்த வயசுல விளங்காது. ஏன் எத்தனை பிள்ளைகளுக்கு பொம்மையை வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் உடைச்சிட்டு போயிருது பாருங்க. அப்படின்னா we have to look at things the way God looks at. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க பழகணும். கொலோசையர் 1:16 நம்முடைய கருப்பொருள் வசனம். கொலோசையர் 1:16, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும், தட்ஸ் இட்ல, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதுதான் லைஃபே. அவர் தான் படைச்சாரு, அவருக்காக படைச்சாரு. அவருக்காக படைச்சாருன்னா அவர் எதிர்பார்க்கிறத செய்யணும். அவருக்காக படைச்சாருன்னா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறத செய்யணும். அவர் நோக்கத்தை நிறைவேற்றணும். Am I fulfilling God's plan? Am I fulfilling God's purpose? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப தேவன் நம்மை படைத்தார், அவர் தான் சிருஷ்டிகர். ரெண்டாவது நாள் சொன்னோம். அப்ப என் வாழ்க்கை இந்த உலகத்துல தற்காலிகமானதல்ல. அதாவது தற்காலிகமானங்கிறத விட, அதாவது எதேச்சையானதல்ல. தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்டபடி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். 2வது பாடம் புக்கு வாங்கியிருப்பீங்களா? எல்லாரும் வாங்குங்க. கையில காசு இல்லாட்டாலும் பிறகு வாங்குங்க, கண்டிப்பா வாங்கி வச்சுங்க. ஒரு பைபிள் மாதிரி நினைச்சிங்க, அதை ஒரு பைபிள் மாதிரி நினைச்சிங்க. கொஞ்சம் காசு கிடைக்கும், வாங்க. அது குடும்பத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்கட்டும், பைபிள். நம்ம சபையில எல்லாம் இப்ப பாட்டு புக்கெல்லாம் ரொம்ப இல்லை, ஆனா ஒரு பாட்டு புக்கு, நல்ல பாட்டு புக்கு இருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு பாட்டு புக்கு வாங்கிடுங்க. 250 ரூபா, 300 ரூபாய், 400 ரூபாய். இப்போ இதெல்லாம் 500 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனா 6000 7000 பாட்டு இருக்கு. இது ஒரு பெரிய சொத்து. நிறைய பாட்டு இருந்து பாடுறோம், புதுசு புதுசா பாட சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுல உன்னத பாடல்கள், எல்லா பாட்டு போகும் இதுக்குள்ள வந்துச்சு. எல்லாம் 100 200 300 400 பாட்டு இருக்கும். இதுல இப்போ 5000 6000 10000 பாட்டு. இதுல பாருங்க, இதுல 7300 பாடல்கள் இருக்குன்னு போட்டிருக்கு புக்ல. 7300 பாடல்கள், 7300. அவ்வளவு பாட்டு இருக்கு. அது அடுத்தது யார் யார் எழுதினான்னு பேர் இருக்கு இதுல. அது எந்த தாளத்துல பாடலான்னு அது வேற இருக்கு. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இந்த பாஸ்டர், நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர், கடையநல்லூர், தென்காசி பக்கத்துல கடையநல்லூருங்கிற ஒரு இடத்துல அவங்க ஊழியம் செய்யறாங்க. சின்ன ஒரு இடம் தான், ஆனா பெரிய வேலை செஞ்சிருக்காரு. அலையில சொல்லாமா, நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம், அவர் அவ்வளவும் பாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பரலோகத்தில் அவருக்கு பலன் மிகுதின்னு நினைக்கிறேன்.
இதை மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க. லைஃப்ல ஒன்று வாங்கிடுங்க. இதெல்லாம் அடுத்த சந்ததிக்கு இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு பாட்டு புக் இருக்கணும். இந்த பாட்டெல்லாம் நாங்கள் சபையில் பாடுவோம்னு சொல்லணும். பைபிள் நம்ம கையில் இருக்கும். புஸ்தகம் ஒன்று மறக்காம வாங்குங்க. புஸ்தகங்கள்லாம் இப்போ நம்ம வாங்குறதே இல்லை. இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் ரெண்டுமே சேர்ந்து சர்ச்சில் டெய்லி கொண்டு வர சொன்னேன். இந்த தெருவில் நியூஸ் பேப்பர் போடுறவர்கிட்ட இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும், தமிழும் படிக்கட்டும் இங்கிலீஷும் படிக்கட்டும். நம்ம இங்கே இருக்கிற சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்கெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் படிக்கட்டுங்கிறதுக்கு இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும். சில நாள் வந்து பார்த்தா காலையில் போட்ட பேப்பர் அப்போ சாயந்தரம் மடித்த மாதிரியே இருக்கும். அதை பிரித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தேன், எதுக்கு இந்த தேவையில்லாத செலவு? மாதம் 300 600 ரூபாய் நிறுத்திட்டேன். பேசுகிற புரியுதா? நாட்டு நடப்பு தெரியணும். ஒரு இங்கிலீஷில் படிக்கணும், தமிழில் படிக்கிறது கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கணும், இங்கிலீஷ் வார்த்தையும் டெவலப் ஆகணுங்கிறதுக்கு தமிழ் வச்சா அந்த ரீடிங் ஹேபிட்டே போயிட்டு, அதனால வாசிக்கிறதெல்லாம் போயிட்டு போம். அதனால மனப்பாடம் பண்ணுறது குறைஞ்சு போச்சு. மனப்பாடம் பண்ணுறதே குறைஞ்சு போச்சு. இந்த ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கை செத்தே போன மாதிரி இருக்குது. சித்தாமூர்லேருந்து மதுராந்தகம் வரோம், 10 பேர் ஊழியம் முடிச்சுட்டு ஏறுறோம் பஸ்ஸில். அப்போ ஒரு டிக்கெட் 10 டிக்கெட்னா ஒரு டிக்கெட் 1.5 ரூபாய். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். ஒரு டிக்கெட் 1 ரூபா 50 பைசா. 10 டிக்கெட் எவ்வளோங்க? நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்க. அது 15 ரூபா. நான் சொல்கிறேன், அந்த கண்டக்டர் ஃபோன் எடுத்து தட்டி பார்த்து, எப்பா 10 டிக்கெட் 15 ரூபாப்பா அப்படின்னு. அப்பான்னு சொல்ல, அங்கே 10 டிக்கெட், ஒரு டிக்கெட் 1.5 ரூபானா 10 டிக்கெட் 15 ரூபாய். இதுக்கு கேல்குலேட்டரா? மூளை ஃபுல்லாக கேல்குலேட்டருக்கு மூளையே இல்லை ஆட்களுக்கு வர வர. இப்போ எதுவும் தெரியாது, எல்லாம் ஃபோன் இருக்கா, ஒரு பாட்டு பாட சொல்லுங்க, ஃபோன் இருக்கா, இதை தேடிட்டு தான் அலையிறாங்க. உதவியா இருக்கு ஒரு புது பாடலை கற்றுக்கொள்றதுக்கு. அடுத்து மைண்டில் ஏற்றிடணும், மனப்பாடமாக்கணும், வசனங்கள் மனப்பாடாக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் இல்லாமல் அப்படி எதுக்கும் பாருங்க. அல்லேலூயா ஃபோன் அடுத்த கேட்டு ஏங்க, அந்த பாட்டு 65 வருஷத்துக்கு முன்ன பாட்டு. நாட்டில் ஃபோன் இல்லைன்னா செத்துருவாங்க மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் குப்பை. பரலோகம் பார்க்குற மாதிரி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒரு குப்பை. அதனால ஃபோன் இல்லாதவங்க சோத்திரம்ப்பா, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னாருப்பா. ஃபோன் வச்சுக்கிறவங்க குப்பையோட தான் அலையிறாங்க. எனக்கு அந்த ஃபோன் இல்லைப்பா. பரலோகம் பார்க்குற மாதிரி நம்ம இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இந்த உலகத்தில் பிரம்மாண்டம்னு நினைக்கிறது தான் ஒன்றுமே இல்லை. பவுல் அப்படி பார்த்ததுனால தான் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகள் அவைகளை நஷ்டம்னு நினைக்கிறேன், குப்பையா நினைக்கிறேங்கிறார். படிப்பு, பணம், பதவி இதெல்லாம் குப்பையா நினைக்கிறேன். கடவுள் படைச்சாரு. 2வது, அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் அப்போஸ்தலர் 17:26 முன் குறிக்கப்பட்ட காலங்கள் அவர் குறிச்சிட்டாரு. இங்கதான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், உன் உயரம் என்ன, உன் நிறம் என்ன, உன் தோற்றம் என்ன, எல்லாம் அவர் முன் குறிச்சிட்டாரு. அவருடைய தீர்மானத்தின்படி தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, தேவனுடைய நோக்கத்தினால நான் நடத்தப்படுறேன்னா, அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுதான் என்ன நடத்துதா? நோக்கத்தினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை எனக்கு இருக்கா? என் இஷ்டத்துக்கு எதையாவது கற்பனை பண்ணி இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு போறேன்னா, இல்ல இல்ல இதைத்தான் அவர் செய்ய சொல்றாரு. ஒரு கிராமத்துக்கு அனுப்பணும் சகோதரர்கள் எல்லாம். சூரங்கிற கிராமத்துக்கு போயிட்டு வாங்க, அங்க போங்க, தெருவில் நடங்க, ட்ராக்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஃபுல் ரவுண்டு போயிட்டு வாங்க, யாராவது எதாவது பேசாதீங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அவங்க சூறைக்கு போகாம வேடந்தாங்கல நான் கொஞ்சம் குருவிலாம் பார்க்க போகலான்னு போயிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன். நான் என்ன கேட்பேன்? சூர கிராமத்துக்கு போயிட்டு வந்தியலான்னு கேட்பேன். மாஸ்டர் போகலான்னு தான் நினச்சோம், ஆனால் அந்த வேடந்தாங்கல் போனால் கொஞ்சம் பறவைலாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அதனால போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க போனதே போனீங்க, சூர கிராமத்துக்கு போயிட்டு போகக்கூடாதா? இல்லை பாஸ்டர், இருட்டிட்டா ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சீங்களே, நான் சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்பேனா? கேட்க மாட்டேன். ஆண்டவர் தான் கேட்பாரு. இந்த வாழ்க்கையின் கடைசியில் 2 காரியங்களை ஆண்டவர் கேட்பார் நம்ம எல்லார்ட்டையும். ஒன்று, இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன் உனக்கு சொல்லி கொடுத்தேன், அதை நம்புனியா? Have you believed? 2வது, உனக்கு பணம், பொருள், தாளந்து, வசதி எல்லாம் கொடுத்தன, அதை எப்படி பயன்படுத்தின? How did you spend? 2க்கும் பதில் கொடுக்கணும். நம்ம
வாழ்க்கை என்பது சும்மா ஏதோ நம்ம உலகத்துல வந்து பிறந்து செத்து போற வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தோட நம்மளை படைத்தார். நம்ம வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை நம்ம நினைச்சு அதை நினைத்து நம்ம வாழணும். அதான் பவுல் சொல்றார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, நான் ஒரு கோலோட போயிட்டு இருந்தேன், நான் ஒரு திட்டத்தோட போயிட்டு இருந்தேன். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் போயிட்டு இருந்தேன். ஆனா அவர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டாரு. என் வாழ்க்கையில சொல்றாங்கல்ல, என் லைன்ல ரொம்ப கிராஸ் பண்ற நீ. அவர் கிராஸ் பண்ணாரு. எங்க பவுல் வாழ்க்கையில கிராஸ் பண்ணாரு. நீ போற பாதை சரியில்லை, என் ரூட்டுக்கு வான்னு சொன்னாரு. அவர் வந்துடுறேன்ட்டார். ஆமீன் சொல்லாமா? அது பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ற ரூட்ல தான் நான் போவேன், நீங்க எதிர்பார்க்கிறதா செய்வேன், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு தன்னை மாத்திக்கிட்டாரு. அப்ப அவருக்கு எதெல்லாம் பெருசா தெரியுதோ அதுதான் எனக்கு பெருசு. 276 பேர் இருக்கிற அந்த கப்பல்ல 3 பேர் தான் விசுவாசி. இது 273 பேரு கப்பல் உடஞ்சி பொருளை தூக்கி போட்டுட்டு செத்துருவோம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நின்று பேசுறாரு பாருங்க, நான் நம்புற ஆண்டவர் நேற்று ராத்திரி என்கிட்ட பேசினாரு. 270 பேருக்கு அந்த நேரத்துல ஆண்டவரை பத்தி சொல்லிடணும். அதுதான் ஆண்டவர். அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன். உன்னை கைதியா கட்டி கொண்டு போறது சும்மா உன்னை கஷ்டப்படுத்தல. இந்த கஷ்டத்தின் மத்தியில நீ அடுத்தவங்களுக்கு உபயோகமாயிருக்கிறியா? இன்றைக்கு வாழ்க்கையில தேவ சித்தப்படி நடக்கணும். 4வது, நாம் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டோம். we are not created for temporary life. இந்த உலகத்துல வாழ்ற 30 40 50 வருஷ வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மளை படைக்கல. ஒரு நித்திய வாழ்க்கைக்காய் படை. நித்தியம் என்பது எட்டர்னிட்டி, நோ லிமிட், அன்லிமிட். 50 60 70 80 கணக்கு போட முடியாது. 1000 10,000 கணக்கு போட முடியாது. அதுக்கு முடிவே இல்லை. இது முடிவு, பிறப்பு இறப்பு, முடிவு. இந்த உலக வாழ்க்கையில பர்த் டெத் இல்ல, பிகினிங் எண்டு, ஆரம்பம் முடிவு. ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. அதுக்கு முடிவே இல்லை. தேவனோட வாழ்ற வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. அந்த வாழ்க்கைக்கு தான் நம்மளை படைச்சாரு. மத்தேயு 25:46 படிச்சோம் நேற்றைக்கு. அவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள், இவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். 2 கூட்டம். எட்டர்னல் பனிஷ்மெண்ட், எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், எட்டர்னல் ஜாய். இவங்க ஒரு கூட்டம் இந்த பக்கம். நித்தியமா 100 வருஷம் முடிஞ்சிடும் இல்ல, இதுதான் 100 வருஷத்துல முடிஞ்சிடும். நரகமும் முடியாது, பரலோகமும் முடியாது. அது உண்மை. ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவரு, கொஞ்ச நாள் பொறுத்து விட்டுருவாரு, அப்படிலாம் பைபிள்ல இல்லவே இல்லை. அதுக்கு தான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க. இப்ப அவர் ஜட்ஜி இல்ல, அவர் வக்கீல். நமக்காக வாதாடுறாரு. விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், என்னுடைய என் கட்சிக்காரர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று வாதாடுகிறேன், வாதாடுறாரு. இதே வக்கீல் நாளைக்கு ஜட்ஜா வருவார். ஜட்ஜா உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட, சார் இவ்வளவு நாள் எனக்கு வாதாடி காப்பாத்துனீங்க சார், நீங்க தான் எத்தனை முறை கேஸ்ன்னு வந்தேன், நீங்க எனக்கு எப்படி காப்பாத்துனீங்களே, இப்ப ஒருக்கா வந்துட்டேன் சார். அப்ப நான் வக்கீலுப்பா, உனக்காக வாதாடினேன், இப்ப நான் ஜட்ஜு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு நமக்காக இவ்வளவு ரட்சகராக பரிந்து பேசுறவர் இனி நியாயாதிபதியாய் வருகிறார். அப்ப போய் சாரின்னா மன்னிப்பு கேட்க முடியாது, மன்னிப்பு கிடையாது. அப்ப நாம் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டோம். இந்த ஷார்ட் லைஃபுக்காக வாழல. இதெல்லாம் கற்றுக்கொள்றதாங்க இந்த ஃபேண்டாஸ்டிக் புக்கு பர்பஸ் ட்ரிவன் லைஃப். அந்த பர்பஸ் தான் உங்களை டிரைவ் பண்ணுது. டிரைவுங்கிறல டிரைவ், டிரைவ், பென் டிரைவ், இதுதான் இயக்குது நம்மளை. இதுதான் இயக்கணும். இந்த நோக்கம் தான் நம்மளை இயக்கணும். இந்த பர்பஸ் தான் நம்மளை இயக்கணும். அந்த நிலைக்கு நம்ம வரணும். அப்படின்னா சில்லறையான காரியத்துல எல்லாம் தலையிட மாட்டேங்க. ஒரு ஆளு ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஒலிம்பிக்ல மெடல் வாங்கணும்னு கோல் பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதுவே தான் கனவா இருக்கும். அதே கனவுல இருப்பான், அதே எண்ணத்துல இருப்பான். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் புக்கை படி. முன்னால ஓடுறவங்ககிட்ட ஐடியா கேளு. முன்னால ஓடி ஜெயிச்சவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, எதை செய்யல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடக்கூடாது, எவ்வளவு தூங்கணும், எப்ப எழும்பணும், எப்படி ஓடணும், என் சரீரத்தை எவ்வளவு கட்டுக்கோப்பா வைக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் மெடல் வாங்கணும். அது பர்பஸா மாறும்போது அங்க கூப்பிட்டாங்க, வர முடியாது, இங்க முடியாது, நான் எனக்கு அடுத்து 4 வருஷத்துல ஒலிம்பிக் வருது, நான் வின் பண்ண போறேன், நான் டிராஃபி வாங்க போறேன், நான் சாம்பியன் ஆகணும், நான் வின்னர் ஆகணும், அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்.
இதை செய்யலாம், அதை செய்யலாம், அங்க போலாம், இங்க போலாம். இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரே கோல் தான். அப்ப வேண்டாதெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. நாம் அப்படி ஆயிடுவோம். பரலோகம் பார்க்கிற பார்வையில நம்ம உலகத்தை பார்த்தோம்னா நாம அப்படி ஆயிடுவோம். எதுக்குங்க இதெல்லாம், வேண்டாம், விடு விடு. இவ்வளவு செஞ்சேன் பாரு, ஒரு நன்றி சொன்னாங்களா? நம்ம கூட சுருக்குன்னு குத்துது. இவ்வளவு செஞ்சேன், ஒரு நன்றி கூட சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை நமக்கு அப்படி இருக்கும், ஒரு ஆதங்கம். நாள் கீழே அங்க உட்கார்ந்து இருந்தேன். இந்த கட்டடம்லாம் கிடையாது. ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் அனுப்பிட்டு வந்தேன். அவர் வந்தாரு. நானே இங்க 2-3 சர்வீஸ் நடத்தி தான் இருக்கிறேன். வந்தாரு, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கடுமையான கோபம். அவர் 12:30 மணிக்கு வராரு. 10 மணிக்கு நடத்திட்டு 12:30க்கு வராரு. ஒரு கிராம ஊழியம் செய்யுங்கன்ட்டு. நான் காலையிலேருந்தே நடத்திட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, ஒரு தண்ணி குடிக்கியான்னு கேட்கல. நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா? யாரு? என்கிட்ட கடுமையா பேசுறாரு. நினைச்சானே இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படிதான் உட்கார்ந்தே தான் இருந்தேன். வந்து 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அதுக்குள்ள நான் இப்போ உட்கார வச்சு டீ போட்டு, பிரியாணி போட்டு, வாழை இலை போட்டு சாப்பாடு போடணுமா? நானே ஆண்டவருக்கு வேலை செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு நன்றி சொல்லல, என்ன பாராட்டல. அவங்க எல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி ஆட்கள், இந்த பெருமையில குதிச்சவங்க எல்லாம் வாழ்க்கையில உலகத்துல இல்ல. இந்த உலகத்துக்கு, பணத்துக்கு, புகழுக்கு நீ கால கேட்டோம்ல, புகழ் என்கிற வலை. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். ஒரு ஆள் உங்களை அப்படி ரொம்ப ஜாலரா போட்டு பேசுறாங்கன்னா உங்களுக்கு வலை வைக்கிறான். அந்த வலையில சிக்கிறாதீங்க. அவன் தன் வலைக்கு பலியிட்டான் போட்டிருக்கு. வலைக்கு பலி செலுத்துறானா? அப்போ ஆயுத பூஜை நம்ம ஊர்ல. வேலையே தெய்வங்கிறானே. செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வமா இருக்கணும். தெய்வத்தின் இடத்தை வேற எதுவும் எடுக்கக்கூடாது. அதுதான் விக்கிரகம். இந்த வலைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். மனுஷன் விரிப்போம். புகழ் என்கிற வலை, பணம் என்கிற வலை, செல்வம் செல்வம் அவங்களுக்கு வலையாயிட்டு இருக்கு. பணம் ஒரு வலை, அதுல மாட்டினா வெளியே வர முடியாது. பணம் நமக்கு தேவை. அது நம்மள வலை மாதிரி சிக்க வச்சுன்னு வைங்களேன். பண ஆசை, அதுலதான் பெரிய பிரச்சனைகள். இதெல்லாம் பிசாசு வைக்கிற வலை. இயேசுவுக்கு வலையை விரிச்சான், அவர் மாட்டல்ல. யோசேப்புக்கு வலையை விரிச்சான், மாட்டல்ல. யோபுக்கு வலையை விரிச்சான், மாட்டல்ல. ஏவாளுக்கு விரிச்சான், மாட்டிட்டு. ஏவாள் அந்த வலையில மாட்டிக்கொண்டாள். சூப்பர் தெரியுமா? ஏன் இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்கிறோம்? அந்தமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க கண்ணீரை துடைப்பார், வியாதியை நீக்குவாரு, உங்களை உயர்த்துவாரு, பயப்படாதீங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சக்கரை சுகர் கோட்டடு ஏதோ சாக்லேட் கொடுத்தான்பா. எத்தனை நாள் சுகர் கோட் சாப்பிட முடியும்? அப்போ எத்தனை நாள் நம்ம சாக்லேட் சாப்பிட முடியும்? அவ்வளவு வியாதி தானே. கசப்பான மருந்துகள் தான் சுகத்தை கொண்டு வருது. கை வைத்து ஒரு அலையில சொல்லாம, கசப்பான மருந்துகள். எந்த மருந்தாவது கசப்பு இல்லாம இருக்கா? யோசித்து பாருங்க. கசப்பான மருந்து தான். அப்ப கஷ்டமான அனுபவங்கள் தான், இக்கட்டான அனுபவங்கள் தான், நாம் உடைக்கப்படுகிற, கண்ணீர் விடுகிற அனுபவங்கள் தான் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. we are learning a lesson. ஆண்டவர் உடைச்சு தான் உருவாக்குறாரு. God breaks and builds. breaking for building, not destroying. ஆண்டவர் உடைக்கிறது உருவாக்குறதுக்கு. இந்த சத்தியங்களை எல்லாருக்கும் புரியாது. ஞாயிற்றுக்கிழமை என் கஷ்டம் தீராதான்னு தான் மக்கள் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அழுக மாறாதா, என் வியாதி நீங்காதா, இதுதான் பொதுவா மக்களுடைய எதிர்பார்ப்பு. என் வியாதி நீங்காதா, என் கஷ்டம் மாறாதா, என் கண்ணீர் தீராதா, என் குடும்பத்தில் அற்புதம் நடக்காதா, இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். இதெல்லாம் சில்லறையான விஷயம். இதுக்காக வாழாதீங்க. உங்க கண்ணை பரலோகம் மேல இல்ல, ஆண்டவர் அங்கிருந்து பூமி எப்படி பார்க்கிறார்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 10 ரூபாய் பிளாஸ்டிக் பொம்மை காரு, அதான் பிள்ளை வேணும் கேக்குது. எனக்கு இதை கொடு, வாங்கி கொடு, எனக்கு வேணும். வாங்கி கொடுத்த உடனே அதனுடைய வீல் அப்படி கை வைக்கும், அந்த வீல் கலந்து வந்துடும். இவ்வளவு பெருசா இருக்க, எனக்கு கொடு, எனக்கு வாங்கி கொடு. வேணாண்டா, அது உடஞ்சிடும். அதுக்கு புரியாது, அந்த வயசுக்கு புரியாது. வாங்கி கொடுன்னு உடனே இப்படி வாங்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஏதோ ஒன்று பாக்குறக்குள்ள பட்டுன்னு கேட்கும், அது குச்சியோட நிற்கும், பலூன் பொத்துன்னு போயிடும். இது வேணான்னு சொன்னேன், இது அவ்வளவுதான் சொன்ன, அதுக்கு புரியல. இங்க இருக்கடா 10 லட்ச ரூபா காரு, பிளாஸ்டிக் காருக்காக அழாதன்னா, அது எனக்கு வேணாம், இதான் வேணும். பிள்ளை அந்த காரை பார்க்கிற விதம் மாதிரி நாம இந்த உலகத்தை பார்க்கிற விதம் இப்படிதான் இருக்கு. ஆனா அப்பா சொல்றாரு, பிரம்மாண்டமான கார் அங்க நிக்கு, இந்த கார் வேண்டாம். இல்ல எனக்கு இதுதான் வேணும். அப்போ பிள்ளை எப்படி பார்க்குது, நாம எப்படி பார்க்கிறோம்?
அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிற பார்வை நமக்கு வரணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஆண்டவர் பார்க்கிற பார்வை வரணும். The way God looks at things, the way God looks at life. ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது நித்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நாம் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டோம். நித்தியத்தின் வெளிச்சத்தில் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையை பைபிள் என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல, உலகம் எப்படி பார்க்குது, நாம எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி காணுதல், லுக்கிங் அட் லைஃப் இன் த ஐஸ் ஆஃப் காட், த்ரூ த ஐஸ் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில தேவன் எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கை எப்படி பார்க்கிறார். நான் வாழ போகிற 30, 40, 50 வருட வாழ்க்கை ஆண்டவர் எப்படி பார்க்க, தேவனுடைய பார்வையில் வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தில் காண்பது எப்படி? பொதுவா அந்த உலகத்துல நம்மள மதிப்பு மரியாதைன்னு எதை வச்சு நினைக்கிறோம்? நம்ம படிப்பு வச்சு. நல்லா படிச்சா ரொம்ப படிச்சிருக்காருங்க அவரு, படிப்பு தான் நமக்கு மதிப்புன்னு நினைக்கிறோம். பிறகு ஒரு நல்ல வீடுந்தா, பெரிய வீடுங்க அவங்க வீடு, அதை வச்சுதான் மதிப்புன்னு நினைக்கிறோம். பிறகு பணம். உலகத்துல மதிப்புன்னு நினைக்கிறது பொண்ணு பொருள். பொண்ணு பொருள் நிறைய இருந்தா ஐயோ அவங்ககிட்ட பெரியவங்க பணக்காரங்க. அப்போ மதிப்பை இந்த உலக பொருட்களை வைத்துத்தான் நாம் பெரிதாய் நினைக்கிறோம். பரலோகம் அப்படி பார்க்கல. பரலோகம் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சோ, வீட்டை வச்சோ, படிப்பை வச்சோ, நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸை வச்சோ, நகைகளை வச்சோ நம்மளை பெரியவங்க நினைக்கல. அந்த பார்வை நமக்கு வந்துச்சுன்னா நாமளும் இதை ஒண்ணுமே பெருசா நினைக்க மாட்டோம். பணம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, வீடு இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, ஏதோ வாழ்றதுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு, போறதுக்கு ஒரு கார் இருக்கு, குடியிருக்க ஒரு இடம் இருக்கு, போதும். நான் யாருக்கும் போட்டி போட்டு இந்த உலகத்துல வாழல. லைஃப் இஸ் நாட் அ காம்படிஷன், லைஃப் இஸ் அ ஜேர்னி. வாழ்க்கை என்பது போட்டி அல்ல. அவருக்கு போட்டியா நான் வாழல, இவருக்கு போட்டியா வாழல, என் வாழ்க்கையை வாழ்றேன். இது ஒரு பயணம். இந்த பயணத்தை பத்திரமா நான் போய் ஓடி முடிக்கணும். தேவனுடைய கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பார்ப்பது. வாழ்க்கை என்பது பைபிள்ல நமக்கு சொல்றது 3 காரியம் சொல்லலாம். வாழ்க்கை ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு டெஸ்ட். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. இந்த உலகத்துல நமக்கு நடக்கிற எல்லாமே ஒரு டெஸ்ட் தான். டெஸ்ட்னா என்ன? நாம எப்படி படிச்சிருக்கோம்னு பார்க்கறதா டெஸ்ட். என்ன நமக்கு தெரியும்னு தெரிஞ்சுக்கிறதா டெஸ்ட். பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கிறாங்கன்னா படிச்சானா இல்லையா, படிச்சானா படிக்கலையா என்று பிள்ளைய தெரிந்து கொள்றோம். நாம எப்படி நடந்துக்குவோம்னு கர்த்தர் வைக்கிறதா டெஸ்ட். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அது ஒரு டெஸ்ட். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாருமே எவ்ரிடே we are facing a test. நம்ம வாழ்க்கையின் சகல காரியங்களும் ஒரு பரீட்சை தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோம், என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம், வெளி உலகத்தில் எப்படி இருக்கிறோம், வேலையில் எப்படி இருக்கிறோம், நம்ம அதிகாரிங்கிட்ட எப்படி இருக்கிறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட எப்படி இருக்கிறோம், என்ன நடக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். So life is a test. இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணணும்னு கடவுள் விரும்புறார். வாழ்க்கை என்பது இந்த 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், ஒரு மனுஷன் சராசரியா 25,550 நாள் வாழ்றாராம். அப்படின்னா 70 வருஷம், 25,550 days அப்ராக்சிமேட்டா. 80 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஆவரேஜ்னா ஒரு 70. அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கதான் ஆவரேஜ், சராசரியா. 25,550 நாள் ஒரு மனுஷன் வாழ்றாரு சராசரியா, ஆவரேஜா. அதுதான் சராசரி வாழ்க்கை. ஒரு 70 வருஷம் தான். 70ஓட வாழ்க்கை முடிஞ்சிடும் சொல்லல, ஒரு சராசரி வாழ்க்கையை சொல்றேன். அப்படின்னா இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைன்னா, அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம், எங்க போறோம், என்ன ஆக போகுது, அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப்? அடுத்த வாழ்க்கை. வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல வாழ்றது இந்த ஒரு வாழ்க்கை தான். இது அநித்தியமான வாழ்க்கை, டெம்பரவரி லைஃப். இதுக்கு பிறகு இருக்கிறதா எட்டர்னல் லைஃப், அந்த நித்தியம். அதுதான் நிரந்தரம். நீயே நிரந்தரம் இயேசுவே. இல்ல பாட்டு, அழகான பாட்டு. என் வாழ்வில் நீங்க தான் நிரந்தரம், பணம் பொருள் சொத்து ஒன்னும் நிரந்தரம். அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு ரெடி ஆகு.
இப்போ வாழ்க்கையில நிறைய பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதானே அங்க மேல வந்து வேலைக்கு வந்து ஒரு பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியும். அது மாதிரி கடவுள் நமக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிறார் இந்த உலகத்துல. அந்த டெஸ்ட்ல எல்லாம் நம்ம குணத்துல டெஸ்ட், இந்த சோதனை டெஸ்ட்னு சொல்லலாம், பரீட்சைன்னு சொல்லலாம். இது மக்களுடைய ஆண்டவர் எல்லாருக்கும் தான் டெஸ்ட் வைக்கிறார். குணத்துல டெஸ்ட், நம்ம குணம் நல்லா இருக்கான்னு பாக்குறார். நம்ம விசுவாசிக்கிறோமா, நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம அன்பு காட்டுறோமா, உத்தமமா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பரிசோதித்து தான் அறிகிறார். பைபிள்ல ஆண்டவர் ஆபிரகாம பரீட்சித்தார்னு போட்டு டெஸ்ட் வச்சாரு. என்ன நேசிக்கிறியா? 25 வருஷம் காத்திருந்த உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேன், இந்த பிள்ளைய அதிகம் நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, ஒரு டெஸ்ட் வச்சாரு. என்ன கேட்டாரு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட? உன் பிள்ளைய மோரியா மலையில கொண்டு பலி செலுத்து. ஐயோ, என்ன ஆண்டவரே, பிள்ளை இல்லாம இருந்து ஒரு பிள்ளைய தந்து பிள்ளைய போய் வெட்ட சொல்றீங்க, என்ன இது நியாயமா ஆண்டவர்? இல்ல இல்ல, அப்படின்னா உனக்கு பிள்ளை முக்கியமா நான் முக்கியமா? உன் வீட்டுக்கு வர்ற ஒரு ஆளை அவர் ஆபிரகாம் நிரூபிச்சிட்டார். நீங்க தான்ப்பா தந்தது, நீங்க தான், உங்களோட எனக்கு பிள்ளை பெருசா? இது ஒரு டெஸ்ட். ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு சும்மா ஆட்கள் வராங்க. மத்தியானத்துல அப்படியே வெயில் நேரத்துல அந்த கூடார வாசல் இருக்காரு, 3 பேர் வராங்க, ஓடி போறாரு. அந்த மத்தியானம் பைபிள போட்டிருக்கு, யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? தெரியாத ஆட்கள் எப்படி நடக்கிறோம்? எங்க வந்ததே வந்தீங்க, என் வீடு வரைக்கும் வாங்க, கொஞ்சம் உட்காருங்க, இளைப்பாருங்க, தண்ணியை குடிங்க, டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்றேன். அந்நியர்கிட்ட எப்படி நடக்கிறோம்? இதெல்லாமே டெஸ்ட். சர்ச்சில் வந்து கைத்தட்டி ஜெபம் பண்றது மட்டும் இல்ல வாழ்க்கை. இப்போ பரலோகம் இதெல்லாம் பார்க்குது. நம்ம டெய்லி நடக்கிற நடைய பார்க்குது, நம்ம செயல்படுற செயலை பார்க்குது, பேசுற வார்த்தையை பார்க்குது, உண்மையா இருக்கிறோமான்னு பார்க்குது. இதுகளுக்கு தான் பரலோகத்துல மதிப்பு. உண்மைக்கு மதிப்பு, நேர்மைக்கு மதிப்பு, விசுவாசத்துக்கு மதிப்பு. இந்த உலகத்துல பணத்துக்கு, படிப்புக்கு, சொத்துக்கு இதான் மதிப்பு. பரலோகம் அதை மதிக்கல. அதனாலதான் பணத்தை எங்க வச்சிருக்காரு ஆண்டு பரலோகத்துல? ஒருத்தர் அழகா சொன்னார், இங்க தங்கம் தலையில, அங்க தங்கம் தரையில. அழகா சொன்னாரு. பொண்ணுங்க எங்க இருக்கு? தலை மேல வச்சிருக்கிறோம், காதுல, கழுத்துல, மூக்குல, தலை மேலதான் வச்சிருக்கிறோம் மேக்சிமம். இல்ல அது ஏதோ கொஞ்சம் வச்சுக்கிறோம், தம்மா துண்டு வச்சுக்கிறோம். யோசித்து பாருங்க. அங்க காலுக்கு கீழே வச்சிருக்காரு. பைபிள்ல பாத்தீங்கன்னா காணிக்க கொண்டு வைக்கிறாங்க, அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்கன்னு போட்டு. நிலம் வித்து, வீட்டை வித்து, சாதாரணமா கொடுக்குற காணிக்க வேற, நிலம் சொத்தெல்லாம் வித்தா எவ்வளவு பணம் வந்திருக்கும்? எல்லாத்தையும் எங்கொண்டு வச்சாங்களாம்? அப்போஸ்தலருடைய காலுகிட்ட வைக்கிறாங்க. பணம் எங்க இருக்கணும்னு அவங்க கத்து கொடுத்துருக்காங்க. பணம் தலை மேல இருக்கக்கூடாது. ஆடுறாங்கிறாங்கல்ல, பணம் தலை மேல இருந்தா ஆடத்தான் தோணும். பணம் காலில் இருக்கணும். பணத்தை தான் பெருசா நினைக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாள் நாங்க மேட்டுப்பாளையம் போறோம், போயிட்டு கார்ல போயிட்டு வரோம். வந்த உடனே அந்த டிரைவருக்கு காசு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் 100 ரூபா கொடுக்குற எடுத்த பாருங்க, 100 ரூபா கீழே விழுந்துட்டு. 100 ரூபாய் கீழே விழுந்த உடனே நான் இந்த காலில் அப்படியே இந்த 100 ரூபாய் இப்படி எடுத்தேன். சார் சார், ஐயோ சார் சார், 100 ரூபாய் தரையில கிடந்தது, என் பாக்கெட் மணி கீழே விழுந்தது. நான் இந்த காலால எடுக்கிறேன், அவர் அடிச்சுக்கிறார் வாயில, சார் சார் சார். ஏன்பா? தெய்வம் சார். ஒரு சாமி பேரை வர சொல்லிட்டாரு. பணம்னா தெய்வம். எப்பா பணம் தெய்வம் இல்லப்பா, கொடுக்கிற அவர் தான்ப்பா தெய்வம். அப்ப ஆட்கள் இந்த உலகத்துல எப்படி பாக்குறாங்க? பரலோகம் அப்படி பார்க்கல. இன்னைக்கு நமக்கு அந்த சிந்தை வரணும். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் பைபிள்ல இந்த டெஸ்ட், கடவுள் வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்க இருக்காங்க, ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. பரலோகம் வாழ்க்கை எப்படி பார்க்குது? நாம எதை பெருசா நினைக்கிறோம், ஆண்டவர் எதை பெருசா நினைக்கிறாரு. நாம எதை முக்கியமா நினைக்கிறோம், ஆண்டவர் எதை முக்கியமா நினைக்கிறாரு. அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும் என்பதான் இன்னைக்கு ராத்திரி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பிளாஸ்டிக் காரு உண்மையான காரு. பிளாஸ்டிக் காரு பிள்ளைக்கு ஜாலியா இருக்கு, எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குது, இதுதான் வேணும், 10 நிமிஷத்துல உடஞ்சி போற காரு. அதுக்கு இந்த இருக்குது BMW நிக்குது, 45 லட்சம் ரூபாய் BMW தான் நிக்குதுடா, உனக்கு தான்டானா, அது யாருக்கு வேணும், எனக்கு தான் வேணும். அதான் பிள்ளை, அதான் சின்ன பிள்ளை. நாம அப்படிதான் பாக்குறோம். சின்ன பிள்ளை மாதிரி இந்த உலகத்தை தான் பிரம்மாண்டமா பாக்குறோம். ஆண்டு சொல்றாரு, இதை விட அங்க BMW அங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி அங்க இருக்குப்பா, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதான் வேணும்.
இப்போ பிள்ளை எப்படி புரியாம பேசுதோ அத மாதிரிதான் நாமளும் பரலோகத்தை பத்தி புரியாம பேசுறோம். கண்களை கர்த்தர் இந்த நாட்டில் திறப்பாராக. நம்ம எல்லாருடைய கண்களை ஆண்டவர் திறந்து, இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, இது குப்பை, இனி போக போற உலகம் தான், ஆண்டவரோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிரம்மாண்டமான வாழ்க்கை என்கிற கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. ஒரு ஆமேன் கேட்கலாமா? உலகத்துல 50 வருஷம் 60 வருஷம் வாழ்றோம். என்ன வாழ்க்கை? நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்து நமக்கு டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சு நம்மளை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளை அவருடைய லைஃபுக்கு, அடுத்த வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறார். நான் நேற்றைக்கு சொன்னேன், இது ஒரு ரிஹர்சல். மெயினா ஒரு நாடகத்துல நடிக்கிற மனுஷன் முன்னால பிராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா நடிக்கணும்ப்பா, கரெக்டா யார் யார் என்ன பேசணும், என்ன பண்ணணும், அவரவருடைய ரோல் என்ன. இட்ஸ் அ ரிஹர்சல். திஸ் லைஃப் இஸ் அ ரிஹர்சல் ஃபார் யூ அண்ட் மீ. எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்க்கை என்னது? ஒத்திகை. எல்லாரும் சொல்லுங்க தமிழ்ல, ஒத்திகை. ஒத்திகை பார்க்கணும், பிராக்டிஸ், முன்கூட்டிய ரிஹர்சல் பார்க்கிறோம். மெயின் பிளே இனிதான் வரப்போகுது. இந்த ஒத்திகையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் 30 வருஷம் 40 வருஷம். இந்த வாழ்க்கைக்கு நம்ம பரலோகம் எப்படி பார்க்குது அந்த மாதிரி பார்க்கணும். இந்த பரீட்சை, இன்னொரு வார்த்தையா சொன்னா சோதனை, இன்னொரு வார்த்தையா சொன்னா துன்பம், இன்னொரு வார்த்தையை சொன்னா புடமிடுதல். இதெல்லாம் அந்த பரீட்சைக்கு. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். சோதிக்கப்படுறது. நெருப்புல பொன்னை போட்டு உருக்குறோம் பாருங்க, அதுதான் அந்த சோதனை. நெருப்புல பொன்னை வச்சு ஒரு அந்த கொரடு வச்சு பொன்னை பிடிச்சி அந்த பொன்னாசாரி இப்படி கண்ணுல ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு பார்த்திருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்கு போற வழியில அப்படி இருப்பார் ஒரு ஐயா. ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு அடுப்பு மாதிரி சின்னதாக வச்சிருப்பார், பாத்திரத்தில் நெருப்பு ஒரு நீளமா ஊதுறதுக்கு ஒன்று இருக்கும். என்னது? அந்த காலத்துல ஊதுறதுக்கு, இந்த வீட்டில் அடுப்பு ஊதுறதுக்கே அதுதான். கேஸ் ஸ்டவ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால நெருப்பு பற்ற வைக்கணும், ஊதி, அதுக்கு இந்த ஊதாங்குளம் சொல்லுவாங்க, ஃப்ளூட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சு பிள்ளைகளுக்கு காட்டுங்க. அந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று, இந்த குட்டி சாத்தான் தான். கருப்பா உனக்கு குட்டி சாத்தான், அந்த ஒரு குட்டி சாத்தான் தான் தெரியுது பிள்ளைகளுக்கு, வேற ஒன்றும் தெரியல. உலக்கைன்னா ஒரு டைப், என்ன உலக்கை, அது என்னப்பா? இதெல்லாம் காட்டுங்க. ஒழுங்கான உலக்கையாலே அடிப்பேங்கிற மாதிரி. உலக்கை அந்த அந்த காலத்து அம்மாமாரு அப்படியே கீழே உரல் இருக்கும், இப்படி ஒரு கையில 2 கையில மாறி மாறி போட்டு அப்படி குத்துவாங்க பாருங்க. அந்த காலத்து அம்மாமார் உலக்கையே தூக்க மாட்டாங்க. இதுங்க குடமே தூக்குறது கிடையாது. டேப்பை தர புஸ்ஸு, இங்க ஊத்து புஸ்ஸு, மிக்சி அழுத்து சுர்ரு, கிரைண்டரை போடு உர்ரு, அப்புறம் நீங்க உர்ரு, அவ்வளவுதான். அந்த காலத்துல இப்படி போட்டு உலக்கைய போட்டு நெல்லை குத்துவாங்க பாருங்க. அப்படியே உட்காந்து இந்த கையை வச்சு இப்படியே மாவாட்டுவாங்க பாருங்க. ஒரு கை வேலை செய்யணும், ஒரு கை இப்படி ஆட்டணும். எங்க அம்மா இப்படி ஆட்டும், தள்ளி தள்ளி விடுவேன். பாத்துறா, கையை விட்டுறதாம்பாங்க. பார்த்து அந்த காலம் நல்ல சுகம் ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த காலத்துல ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரசம் வைப்பது எப்படி? கூகுள். ரசம் வைப்பது எப்படி? பொரியல் வைப்பது எப்படி? ஐயோ. சுடுதண்ணி கொதிக்க வைப்பது எப்படி? அடப்பாவி, அதுக்கு கூட வந்து கூகுள்ல போய் கேட்ப. சுடுதண்ணி கொதிக்க வைப்பது எப்படி? எல்லாமே கூகுள் தான். ஒருத்தன் கேட்டிருக்கான், கூகுள், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், மனைவியை திருப்திப்படுவது எப்படி? அது சொல்லிக்குது, நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம், இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனைவி ஏன் சண்டை போடுகிறாள்? ஏன் சண்டை போடுகிறாள் தெரியாது. சண்டை போட கணவர் இருந்தால் போதும், சண்டை போடுவார். நீங்கள் கண்டுபிடித்தால் பதில் சொல்லவும். நகைச்சுவைக்கு இப்படிலாம் போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கூகுள். இந்த காலத்துல எல்லாமே என்ன அருமையா இருந்திருக்காங்க, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோகம் என்ன கண்ணோட்டத்துல பாக்குது? நம்ம கண்ணோட்டம் அப்படி மாறணும். எல்லாரும் சொல்லாமா, பொண்ணு பெருசா தெரியும். அந்த காலத்துல பாட, பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும், ஆத்தும ரட்சகர் இயேசு போதும், பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவை மெய் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி,
பரன் பாதம் நீ மிக நேசி. சாராள் ஒரு ஜம்மா பாட்டு. பரலோக ராஜ்யவாசி. பொன்பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். இந்த லோகமே வேண்டாம். என்ன அர்த்தம்? இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட், வாழ்க்கை டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பல வார்த்தையில சொல்லலாம். பரீட்சைன்னு சொல்லலாம், புடமிடுதல், துன்பம், சோதனை. இந்த வார்த்தை இந்த மாதிரி 200 தடவைக்கு மேல பைபிள் இருக்கு. இந்த பரீட்சை என்கிற சொல்ற வார்த்தை, சோதனை, பரீட்சை, துன்பம், more than 200 times in the Bible. ஆதாம் ஏவாள் தோற்று போனார்கள், தாவீது தோற்று போனார். ஆனா யோசேப்பு, எஸ்தர், ரூத் இவங்கெல்லாம் பைபிளை தோற்காதவங்களும் இருக்காங்க. காலையில் அதுதான் தெளிவா சொன்னேன். பிசாசு பல விதங்களை வலையை விரிக்கிறான். சிலர் வலையில விழுந்துடுறாங்க, சிலர் வலையில விழல. சோதனைக்கு அவங்க தப்பி இருக்காங்க. ஆண்டவர் நான் ஒரு அல்லையில சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் கர்த்தர் நம்மை பரலோகத்துல நமக்கு பலன் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. சர்ச்சில் வந்து உட்கார 1.5 மணி நேரம் வாழ்க்கை இல்லை, 2 மணி நேரம் வாழ்க்கை இல்லை. ஒரு 8 மணி நேரம் வச்சிங்க. ஒரு 168 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் வரீங்க சர்ச்சுக்கு, பைபிள் ஸ்டடி வரீங்க, ஃபாஸ்டிங் பேர் வரீங்க, ஒரு 4 நாள் வரீங்க, 8 மணி நேரம் வரீங்க. ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம் இருக்கு. 168 hours. 168 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு ஆண்டவன் நமக்கு பலன் கொடுக்க போல, மீதி இருக்கிற 160 மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா? உலகத்துல, சொந்தக்காரங்களோட, அலுவலகத்துல, நம்ம காலேஜில், ஸ்கூல்ல, நம்ம டிராவல்ல, ரட்சிக்கப்படும் அங்க எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சுதான் நமக்கு பலன். ரொம்ப கவனமா நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும், ஜாக்கிரதையாய் வாழ்வோம். ஆமீன் சொல்லாமா? சில வேளைகளில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராது, எப்படி நடந்துக்கிறோம் அது ஒரு டெஸ்ட். கேட்டது கிடைக்காது, எப்படி நடந்துக்கிறோம். விரும்பினது வராது, எப்படி நடந்துக்கிறோம். இருந்ததெல்லாம் போயிருது, எப்படி நடந்துக்கிறோம். யோபு மாதிரி இருந்ததெல்லாம் போயிருது, எப்படி நடந்துக்கிறோம். எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறோம். மனைவியே ஏங்க இப்படி சொல்லும்போது யோபு எப்படி சொல்றாரு. அப்ப எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோம், எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா டெஸ்டும், இந்த டெஸ்ட்ல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். சர்ச்சில் வந்து பக்தியா 1 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு மீதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மையான வாழ்க்கை. சபைக்கு வெளியே இருக்கிறதா உண்மையான வாழ்க்கை, அதுதான் சரியான வாழ்க்கை. அது நல்லா இருக்கா, அது கரெக்டா இருக்கா? இங்க கரெக்டா தான் இருக்கிறோம். இங்க 1.5 மணி நேரம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோமே, இதை வச்சு இல்ல வாழ்க்கை. இதை வச்சு நம்மளை கர்த்தர் எடை போடல, இதை வச்சு நம்ம நல்லவங்கன்னு கர்த்தர் சொல்லல. நம்ம இங்க இருந்து வெளியில இருக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்றோம். அதுதான் நமக்கு பரீட்சை களம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வருகிற டெஸ்ட்ல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. ஒரு ஆமீன் கேட்கலாமா? சோதனைகள் நமக்கு வருது, நெருக்கங்கள் வருது. ஆனா அந்த சோதனையை தாங்கிறதுக்கு இல்லைன்னா தப்புறதுக்கு பலன் தராராம். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், உன் கெப்பாசிட்டிக்கு மேல அவர் வந்து உனக்கு சோதனை அனுப்ப மாட்டார். உன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு உனக்கு இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட, சோதனையும் வருது கூட கிருபையும் வருது. தப்புறதுக்கு ஒரு வழி அனுப்புறார், தப்புறதுக்கு ஒரு வழி அனுப்புறார். சோதனையும் வருது, சோதனைக்கு தப்புவதற்கு ஒரு வழியும் வருது. அதுதான் கிருபை தரார். கிருபை தருகிறார், அதை விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து. ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையை தாங்கிறதுக்கு, சோதனையில தப்புறதுக்கும் நமக்கு ஒரு வழியை சொல்றார் ஆண்டவர். ஏவாள் தப்பி இருக்கலாம். நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, கேட்க கரெக்டா தான் இருக்கு, ஆனா எங்க வீட்டுக்காரர் வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கிட்டு நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், தப்பி இருக்கலாம், தப்பல்ல. அவசரப்பட்டாங்க. ஆண்டவர் இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில சோதனைகள் அனுப்புவாரு, நம்மளா சொந்தமா முடிவு எடுக்கிறோமான்னு பாக்குறாரு. எசேக்கியா ராஜாவை விட்டுட்டாருன்னு போட்டிருக்கு. எசேக்கியா ராஜாவை அவனே தீர்மானம் பண்ணட்டும்னு விட்டாரு. இதெல்லாம் பைபிளை படிக்கிறோம். நாம சொந்த பலத்துல சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிருபை தராரு. மாசம் ஃபுல்லா அல்லது 2 மாசம் 3 மாசம் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு. பரீட்சை வரும்போது அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, ஏன்னா யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. எக்ஸாம் ஹாலில் நிப்பாரு,
ஆனா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு, ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அவர் யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டார். இந்த கேள்விக்கு இந்த பதில் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர் அப்படித்தான், நீ இது வந்தா இதை செய், இதை வந்தா இது சொல்லி கொடுத்துருக்காரு. சோதனை வரும்போது, அப்பா நீ உன் சொந்த கால நெல்லு, நீ சமாளி, உனக்கு அந்த பலனை கொடுத்துருக்கிறேன், நீ அந்த கெப்பாசிட்டியில வளரணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு நம்ம சொந்த கால நிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தரார். சோதனையும் அனுப்புறாரு. அதுக்கு சோதனை வேற, பரீட்சை வேற. இங்கிலீஷ்ல டெஸ்ட், டெம்டேஷன் ரெண்டு வார்த்தை இருக்கு. கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் என்பது பரீட்சை, டெம்டேஷனா சோதனை. சோதனை பாவம் அல்ல, சோதனைக்கு இடம் கொடுப்பதான் பாவம். புரிஞ்சுக்கணும்னா, காக்கா தலை மேல பறக்கிறது யாரும் தடுக்க முடியாது, ஆனா கூடு கட்டினா தடுக்கலாம். காக்கா தலை மேல சோதனை பாவம் அல்ல. சோதனை உங்க மைண்ட்ல உட்கார்ந்து உங்களுக்குள்ள வேலை செய்து பாருங்க, இடம் கொடுக்குறேன், அதுதான் பாவம். சோதனை வேற, டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. தேவன் டெஸ்ட் பண்ணுவாரு, டெம்டேஷன் டெம்ப்ட் பண்ண மாட்டாரு. பரீட்சை வைப்பாரு, சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால் அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. God tests to make you better. The devil tempts to make you destroyed, அல்ல completely collapse. சாத்தான் சோதிக்கிறான் உங்களை அழிக்கிறதுக்கு, தேவன் பரீட்சை வைக்கிறார் உங்களை பெட்டர் ஆக்குறதுக்கு. எந்த டீச்சர் பரீட்சை வச்சு பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கு, நாளைக்கு ஒரு பரீட்சை, டெய்லி வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் ஒரு டீச்சர் வைக்கிறது அந்த பிள்ளை பெட்டரா மாறுறதுக்கு தான். கைவர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு வைக்கிற டெஸ்ட் எல்லாம் நம்ம பெட்டரா மாறுறதுக்கு, நம்மளை அழிப்பதற்கு அல்ல. அதனால வருகிற சோதனைகள் இதுல ஏதோ ஒன்று ஆண்டு சொல்ல போறாரு, ஏதோ செய்ய போறாரு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நல்லது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு உண்மையா இருப்போமான்னு ஒரு டெஸ்ட் வைப்பார். உண்மையா இருக்கிறானா, பண ஆசை இல்லாம இருக்கோமா, பொறுமையா இருக்கிறோமா, கவனிங்க, கோபப்படாம இருக்கோமா, சாந்தமா இருக்கிறோமா, விட்டு கொடுக்கிறோமா, இப்படி நிறைய டெஸ்ட். டெஸ்ட்னா ஒண்ணு இல்லை, எல்லா வித நம்முடைய குணங்கள்ல ஒரு தரமான ஆளா நம்ம பண ஆசை இல்லாம இருக்கிறோமா, பொய் சொல்லாம இருக்கிறோமான்னு டெஸ்ட் வைப்பாரு. பொய் சொல்ற மாதிரி சந்தர்ப்பம் வரும். யோசிச்சு பாருங்க. எலிசா கூடவே இருந்தாரு. எலிசா கூடவே இருந்தாரு. யாரு? கேயாசி. எலிசா வேணாங்கிறாரு அந்த காணிக்கைய. ஆனா அந்த கேயாசி, நான் பின்னால போய் அதை வாங்குவேன்னு வாங்கிட்டு வந்தார். கூடவே இருந்தோம். எலிசா வேண்டாம் வேண்டாம், கடவுள் சுகமாக்குனாரு, நீ உன் காணிக்கையை எடுத்துட்டு போ, இங்க வேண்டாம் அப்படின்ட்டார். ஆனா கூட இருந்தவர், சே என்னுடைய எஜமானதை அனுப்பிட்டாரே, நான் எப்படியாவது பின்னால போய் வாங்குவேன்னு சொல்லிட்டு நேரா ஓடி போய், இப்பதான் 2 பேர் வந்தாங்க ஐயா, எங்க முதலாளி வாங்கிட்டு வர சொன்னாருன்ட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல கொண்டு வச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறாரு. எங்கப்பா போயிட்டு வந்தேன்னு கேட்கிறாரு. யாரு? எலிசா. அவர் தேவ மனுஷன், அவர் தெரியுது இவன் எங்க போனா வாங்கிட்டு வந்தான். நீ அந்த ஆளுக்கு பின்னால போகும்போது என் மனசு உன்கிட்ட பேசலங்கிறார். கேட்கிறாரு, நீ பொய் சொல்ல போறிய, உன் மனசு பேசல, அதனால நீ பணம் தானே வாங்க போன, அவன் குஷ்டரோகத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வான்னாரு. பண ஆசை எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. எலிசா கூட இருந்தும் பண ஆசையை இந்த கேயாசி ஜெயிக்கல. அதனால அவனுடைய குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கும்னாரு. அன்னையில அவன் குஷ்டரோகியா போனான். கேரக்டர், நம்ம சுவாபம். கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது அமைதியா இருக்க முயற்சிக்கிறோமா? அந்த நித்தியம் எப்படி பார்க்குது? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உலகத்துல அடிச்சு பறிச்சு அதிகாரத்தை காட்டி மிரட்டுறவங்க தான் பெரிய ஆளு. பாரு நாளைக்கு என்ன பண்றேன், நான் யார் தெரியுமா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா, நான் நினைச்சா என்ன பண்ண, இது உலக பேச்சு. நம்ம அப்படி இல்லை. பரவாயில்லையா, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் பார்த்துக்கிறாரு, கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்மளை கண்டிப்பா கர்த்தர் மாத்திடுவாரு. நம்ம ஏதோ நான் நினைச்சதை ஆண்டவர் செய்யணும், செஞ்சாதான் நம்புவேன், அப்படி இல்லை. நீங்க செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, உங்களை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அதான் வசனம், அதான் வசனம். அப்ப ஆண்டவர் நமக்கு வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம குணத்துல,
நம்ம கேரக்டர் இல்ல. உலக பொருளை நம்பி ஒருத்தர் உங்களை இல்ல நம்ப முடியலன்னா பரலோக காரியத்தில் எப்படி நம்புவாங்க? பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு மனுஷன், ஒரு எஜமான் தன்னை வேலைக்காரங்களை கூப்பிட்டு காசு கொடுக்கிறார், சொத்து கொடுக்கிறார். தாளந்துன்னு வச்சுக்கோங்க, சொத்து பணம் கொடுக்கிறார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்துட்டு நீங்க போய் இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு போயிட்டு வந்து கணக்கு கேட்கிறார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். கணக்கு கேட்பார். நேற்றுக்கு சொன்னேன், நியாயாசனத்துக்கு முன்னால நிக்கணும், கையை கட்டி ஆண்டவருக்கு முன்னால போய் நான் நிக்கணும். எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். 1 பேதுரு 4:8 இல்லையா? நம்ம நிக்கணும். ரோமர் 14 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால நிக்கணும். எப்படி வாழ்ந்தோம், என்ன செய்தோம், அந்த கணக்குக்கு நம்ம அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தார் தோட்டத்துல, அதை நிர்வாகம் பண்ணு, இது என்னுடையது, உன் கையில கொடுக்குறேன், நீ அதை நிர்வாகம் பண்ணு, நீ பாத்துக்க, உன் கையில கொடுக்குறேன், சரியா பாரு, வேலையை ஒழுங்கா செய். God gave him a job. ஒரு வேலையை கொடுக்கிறார் ஆண்டவர், அதை ஒழுங்கா செய்யறமான்னு பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆதாம் ஏவாளுக்கு முதல் வேலை கொடுக்கிறாரு இல்ல? தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த உலக வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது தேவன் கொடுத்த ஒரு சொத்து மாதிரி. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்துங்கிற மாதிரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு இந்த பிளஸ்ஸிங், இந்த ஆசீர்வாதம், சொத்து நம்ம எப்படி நிர்வாகம் பண்றோம்? 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கையை எப்படி நம்ம நிர்வாகம் பண்றோம்? எப்படி நம்ம இதை கையாளுறோம்? ஆண்டவரை பார்க்கிறார். பணத்தை எப்படி கையாளுறோம்? நம்முடைய பொசிஷன் எப்படி கையாளுறோம்? நானே முடிவெடுத்து நானே இஷ்டப்படி வாழ்றேன்னா, இல்லைன்னா இது தேவன் எனக்கு தந்ததுன்னு அந்த எண்ணத்துல வாழ்றேன்னா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான குடும்பத்தினர் இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாங்க. நாங்க ஒரு நாள் ஹவாய்ங்கிற தீவுக்கு போனோம். அந்த தீவுல போனா நாங்க ஹோட்டல்ல தங்கல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க வீடு அங்க இருக்குன்ட்டு, இந்த வீட்டுல நீங்க தங்கிக்குங்க, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்குங்க, உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க, இது உங்க வீடு தான் நினைச்சீங்க அப்படி எங்கிட்ட அந்த வீட்டை கொடுத்தாங்க. நாங்க அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். எங்க சொந்த வீடு மாதிரி சந்தோஷமா எல்லா ரூம்லயும் இருந்தோம், சாப்பிட்டோம், சமைச்சோம், எல்லாம் செஞ்சோம். அங்க நீச்சல் குளம், அதுல குளிச்சோம், எல்லாம் நாங்க சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த வீடு எங்க வீடு இல்ல, இன்னொருத்தர் வீடுங்கிற எண்ணத்துல தான் நாங்க வாழ்ந்தோம். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் இது தேவன் தந்த வாழ்க்கை. கணக்கு கேட்பாரு ஆண்டவர், கணக்கு கேட்பாரு. என் பணத்தை பத்தி கணக்கு கேட்பாரு, என் வாழ்க்கையை பத்தி கணக்கு கேட்பாரு. நான் என்ன பேசுறேன், என்ன பேசக்கூடாது, எப்படி நடக்கிறேன், எப்படி நடக்கும், ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடையே நான் வாழணும். நித்தியம் பார்க்கிற பார்வையில நான் உலகத்தை பார்க்கணும். தேவனின் கண்ணோட்டம் எனக்கு வரணும். தேவன் எதை முக்கியம் நினைக்கிறாரோ அதை நான் முக்கியமா நினைக்கணும். ஆண்டவர் எதை முக்கியம் இல்லைங்கிறாரோ அதை நான் விட்டுறணும். ஸோ என் ப்ரையாரிட்டி மாறும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு கொடுப்பேன், எதுக்கு கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேன். என் எண்ணமே, நான் மதிப்பீடு செய்வதே மாறிடும். இல்ல, சின்ன பிள்ளை பிளாஸ்டிக் காரை பெருசா நினைக்குது, ஆனா வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அதுல ஒண்ணுமே இல்லை, இதுதான் நிஜமான காரு, பரலோகம் தான் நிஜமான வீடு. பரலோகம் நிஜமான வீடு, மீதி இந்த பூமியில இருக்கிற எல்லாமே கொட்டகை தான். இன்னைக்கு காலைல கேட்டோம்ல, நேற்று கேட்டோம்ல, இந்த உலக வாழ்க்கை கூடாரம், பரலோகம் தான் வீடு. சொல்லுங்க, அதுதான் வீடு. இந்த உலக வாழ்க்கையே கூடாரம்னு சொல்லுது பைபிள். இந்த உலக வாழ்க்கை கூடாரம், டென்ட்டை போடலாம், பிரிக்கலாம். எவ்வளவு பிரம்மாண்டமா வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு பெயர் கூடாரம். இட்ஸ் அ டென்ட். இனி போக போறதும் வீடு. வீட்டுக்கு தான் இனிதான் போறோம், இனிதான் சொந்த வீட்டுக்கு போறோம். ராமீன் சொல்லாம, இந்த உலகத்துல நாம் வாழ்கிற விதத்தை வைத்து பரலோகத்துல நமக்கு 3 பலன் இருக்கு. 3 பலன். இந்த உலக வாழ்க்கை ஒரு டெஸ்ட், இந்த உலக வாழ்க்கை ஒரு சொத்து மாதிரி. எப்படி கையாளுறோம், பரீட்சையில பாஸ் பண்றோமா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோமா, அவர் கண்ணோட்டத்துல உலகத்தை பார்க்கிறோமா, அவர் பெருசுங்கிறது நமக்கு பெருசா தெரியுதா, அவர் சீப்பா இருக்கிறத நம்ம சீப்பா நினைக்கிறோமா, அவர் கண்ணோட்டத்துல வாழ்க்கையை பார்க்கிறோமா, அவர் எதிர்பார்க்கிறத செய்யறோமா என்கிற நிலையில நம்ம வாழ்க்கையை மாற்றும் போது, அப்ப இதுக்கு தான் மதிப்பு. நான் பொறுமையா இருந்தா தான் பரலோகத்துல மதிப்பு.
நான் அமைதியா இருந்தா தான் பரலோகம் பாராட்டும். உலகம் என்ன பாராட்டும் எதிர்பார்க்க கூடாது. ஏன் உலகம் பாராட்டும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் பலனை அடைந்து, மனுஷன் பாராட்டினா என்ன பாராட்டாட்ட என்ன, பரலோகம் எனக்கு பலன் கொடுக்க போகுது, எனக்கு பரலோகத்துல பலன் இருக்கு, அந்த கண்ணோட்டத்திலேயே வாழுங்க. ஒரு ஏழைக்கு உதவி செய்த வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திரும்ப கர்த்தர் கொடுப்பார். நான் கொடுத்ததை அவர் கொடுப்பார். அது போதுமே எனக்கு. இவங்க கொடுத்தானா கொடுக்காட்டா என்ன, ஒரு ஏழை மனுஷனுக்கு உதவி செய்யறேன், திரும்ப ஆண்டவர் தருவார்னு போட்டிருக்கு. அது எனக்கு தெளிவா தெரியுதுனால நிச்சயமா எனக்கு பரலோகத்துல பலன் இருக்கு. ஒரு ஏழைக்கு உதவி செய்தால், அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்தேன், இந்த மகாபலிபுரம் தாண்டி முட்டுக்காடு கிட்ட போற வழியில அந்த ரோட்டு ஓரத்துல அப்படியே டென்ட் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நாள் ஆசை, சகோதரர்கள் ஒரு நாள் போவோம், ஒரு 50 சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எல்லாம் கொட்டகை போட்டு உட்காந்துருக்காங்க. நேராக போய் அவங்கள பார்த்து ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரலாம். ரோட்டு ஓரத்தில் அவங்க நம்ம திருப்பி கொடுக்க போகிறது. எனக்கு அந்த வண்டியில் அந்த வழியாக வரும்போதெல்லாம் எப்படியோ ஒரு 30, 40, 50 பேர் இருப்பாங்க. ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்க. சும்மா கொட்டகை, கீழே மண்ணு, மேலே பிளாஸ்டிக், சூடு, பிள்ளைங்கெல்லாம் அங்கதான் இருக்கு, வீடு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது செய்வோன்னு ஒரு எண்ணம் எங்க இருக்கு. நம்ம ஜானகிபுரத்துல இருந்து ஜஸ்டிஸ் பிரதர் அவங்க அப்பா இருக்கிற தண்டலம் இப்ப எல்லாம் போனமே, அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த ட்ராக்குக்கு முன்னால ஒரு 7, 8, 9 குடும்பம் இருக்கு, இருளர் ஃபேமிலி. இந்த பிள்ளைங்கள்லாம் சட்டை இல்லாம ஒன்றும் இல்லாம சுத்திட்டு இருக்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு 7, 8 குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும், பேசணும். நமக்கு என்ன இவங்க பாராட்டுவாங்களா, போஸ்டர் ஒட்டுவாங்களா? பரலோகம் பலன் தரும், பரலோகம் பலன் தரும். யாராவது செய்யலாம், நீங்களே போகலாம். ஒரு நாள் ஒரு 5 கிலோ அரிசி சமைச்சு எடுத்து போய் கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு, ஒரு பழைய துணிலாம் எடுத்துட்டு போனா கொடுங்க. நம்மளை சுத்தி எத்தனையோ மக்கள் தேவையோட இருக்காங்க. இதுக்கு பரலோகத்துல பலன் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கண்ணோட்டத்துல வாழும்போது பரலோக பலன் கொடுத்தா போதும். என் செலவை குறைச்சி நான் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா, இன்னொருத்தருக்கு உதவி செய்யலாமா, ஒரு ஏழைக்கு உதவி செய்யலாமா? எத்தனை பேர் தேவையோட என்ன சுத்தி இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது என்னால செய்ய முடியுமா? அதுக்கு தானே பரலோகத்துல பலன். அழிந்து போகிற பொருளினால சிநேகிதரை சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸை சேருங்கிறார். அழிஞ்சு போற பொருள்னால, பொருளெல்லாம் அழிஞ்சு போறது தானே, அழிந்து போகிற பொருள்னால சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த கண்ணோட்டத்திலே வாழ்றேன். ஆண்டவர் எனக்கு பலன் தருவாருங்க, ஆண்டவர் தருவாருங்க. நான் கொடுக்கறத கர்த்தர் பார்க்கிறாருங்க. மனுஷனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க, மனுஷன் பாராட்டின அவசியம் இல்லைங்க, மனுஷனுடைய பெருமைக்காக வாழலைங்க. அல்லையில சொல்லாமா? பரலோகம் பார்க்குது, பரலோகம் பலன் கொடுக்கும். பரலோகத்துல எனக்கு ஒரு பலன் இருக்கு. அப்போ 3 பலன் இருக்கு பரலோகத்துல. இந்த பூலோகத்துல இந்த கண்ணோட்டத்துல வாழ்ந்தோன்னா ஆண்டவர் எதை பிரம்மாண்டங்கிறாரோ அதுதான் எனக்கு பிரம்மாண்டம். எது ஞானங்கிறாரு, ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை போட்டு பிள்ளைகளை செட்டில் பண்ணிட்டா ஞானமா? இல்ல. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். எதை ஞானம்ங்கிறாரு? முடிஞ்ச அளவு உனக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லு, இயேசுவை வாழ்ந்து காட்டு, லிவ் லைக் ஜீசஸ். அதை வச்சு எப்படியா 4 பேருக்கு ஆண்டவரை சொல்லு. லெட் பீப்புள் see Christ. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இவ்விதமாய் நீங்க பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், உங்க வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்னால பிரகாசிக்கட்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை, நல்ல கிரியைகள் நம்மகிட்ட இருக்கிறத கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. எது வெளிச்சம்? நற்கிரியைகள். இங்க செய்யறோம், அங்க செய்யறோம், இந்த ஒரிசாவுக்கு போறோம், எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் அந்த தொழுநோயாளிகளை பார்த்து கை காலெல்லாம் புண்ணு எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு அடுத்த ட்ரிப் ஏப்ரல் போறோம். ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர், 21ஆம் தேதி கிளம்புறோம். பேர்களை இப்பவுமே கொடுங்க. ரயில் பயணம் அதிகபட்சம் 5000 ரூபாய் போதும். ஒரு 3000 ரூபாய் போய் வர்றதுக்கு, அங்க ஒரு 2000 ரூபாய் நம்ம சாப்பாடு மற்ற செலவு, 5000 ரூபாய் போதும். ரயில் பயணம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு ராத்திரி ஏறினா நாளைக்கு ராத்திரி தான் பேச, ஒரு 24 மணி நேரம் ட்ரெயின் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு மிஷன் ட்ரிப் பிளான் பண்றோம். இப்பவுமே சிலர் வரேங்கிறாங்க, சொல்றாங்க. மெடிக்கல் டீம்லாம் சிலர்லாம் சொல்றாங்க வரோங்கிறாங்க. ப்ளீஸ் கம், வாங்க. டீம் போய் ஒரு 2 நாள் அங்கே இருந்தால் போதும். அந்த மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சு பாருங்களேன். உங்கள் மனசெல்லாம் பிறகு என்னடா பெருசா சொந்தம் பந்தம், இந்த மக்களுக்கு சேவை செஞ்சாலும் கடவுள் பலன் தருவார்னு ஒரு எண்ணம் வந்துடும்.
மிஷன் ட்ரிப் உங்க எண்ணத்தையே மாத்திரும். வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறேன். என்ன நம்ம இல்ல மனுஷர் உங்கள் நற்கிரிகளை பார்க்கட்டும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தட்டும். இதுக்கு தான் பரலோகத்தில் பலன். நண்பர்களை சேருங்க, நண்பர்களை சம்பாதிங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, தினமும் நன்மை செய்யுங்க. பரலோகத்தில் அதுக்கு தான் பலன். யார் ஞானி? அப்போ யார் ஞானி? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றவன் தான். எதுக்கு இவ்வளவு வேலை, இவ்வளவு கஷ்டத்துல ஒரு ஊழியத்துக்கு போவோங்கிறோம், அந்த ஊழியம் இந்த ஊழியம் போயிட்டு இருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் அதுக்கு தான் பலனு. இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன சம்பாதிச்சாலும் விட்டுக்கிட்டு தான் போகணும். அதனால எவ்வளவு செலவழிக்க முடியுமோ செலவழிப்போம். ஏழைகளுக்கு செலவழிப்போம், கிறிஸ்துமஸ் வந்தா செலவழிக்கிறோம், ஒரு ட்ரெஸ் இல்லாத ஆளை பார்த்தா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், ஒரு கஷ்டப்படுற ஆளை பார்த்தா ஒரு கஷ்டத்துக்கு நம்ம உதவி செய்யறோம். பல விதங்களில் உதவி செய்யறோம். ஏன்னா பரலோகத்துல பலன் இருக்கு. பலன் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய வேண்டாம். பரலோகத்துல நமக்கு ஒரு பலன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இதோ கிரியைகளுக்குரிய பலனை நவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருது. சொல்லாம பரலோகத்துல பலன் தரும். சோ 3 பலன் இருக்கு. ஒன்று, ஒரு அங்கீகாரம், வெல் டன். ஒரு அங்கீகாரம் ஆண்டவர் தருவார். சூப்பர்னு சொல்வார், ஒரு அங்கீகாரம். இரண்டாவது, ஒரு உயர்வு தருவார். என்ன உயர்வு? அப்பா ஒரு அருமையான விருந்து இருக்கு, போ, அதுல நீ பங்கு பெறலாம். மூணாவது, இந்த 5 தாலந்து வாங்கினவன் 10 மாத்தினா பாருங்க, அவனுக்கு இந்த 1 தாலந்து வாங்கி அவன்கிட்ட கொடுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு அதிகாரி ஆக்குறார் ஆண்டவர். சோ நமக்கு பரலோகத்துல ஒரு பாராட்டு விழா நடக்கும். பரலோகத்துல போனா சிலருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சோம், நம்ம தான் சூப்பர் நினைச்சோம். இவெல்லாம் எங்க சர்ச்சுக்கே வந்தவர் தெரியல, வந்தாலும் ஒன்றும் பயங்கரமா பண்ணல, எப்படி? ஆனா அவங்க ஆண்டவருக்கு எத்தனையோ காரியங்கள் சிலர் செஞ்சிட்டு இருப்பாங்க. பரலோகம் சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏச்சா நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பெரிய ஆள் நினைச்சேன், நான் தான் பயங்கரமா பண்றேன்னு நினைச்சேன், இவங்கெல்லாம் எவ்வளவோ பண்ணியிருக்காங்களேன்னு அதிர்ச்சி காத்திருக்கும் பரலோகத்தில் நிறைய பேருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் சர்ச்சில் நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நம்ம தான் பிரம்மாண்டமான விசுவாசி நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, நம்மளே ஏமாத்திக்கிறோம். கர்த்தருக்காக என்ன செய்கிறோமோ அது ஒண்ணுதான் நிலைத்து நிற்கும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போய்விடும். கிறிஸ்துவுக்காய் எதை செய்கிறோமோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். There's only one life, soon it will be past. Only what is done for Christ will last. சிடி ஸ்டட் சொன்னது. கிரிக்கெட் பிளேயர் கவாஸ்கர் மாதிரி, தோனி மாதிரி ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் தான் சிடி ஸ்டட் ஒரு பேர். So there is only one life, soon it will be past. ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமா போயிடும். கிறிஸ்துவுக்காக எதை செய்தாயோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். கிறிஸ்துவுக்காக ஏதாவது டெய்லி செய்யுங்க, அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். பரலோகம் பார்க்கிற பார்வையில உலகத்தை பாருங்க. ஆண்டவர் பார்வை எப்படி இருக்கோ அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. பூலோகத்துல நம்ம எதெல்லாம் பிரம்மாண்டமா நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும். ஆண்டவர் எதை பிரம்மாண்டங்கிறாரோ அது நமக்கு பிரம்மாண்டமா தெரியட்டும். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஆமென்.